கமலஹாசன் நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவை உறுப்பினராக இன்று பதவியேற்றார். நடிகரும் மக்கள் நீதி மய்யம் தலைவருமான கமலஹாசன் வெள்ளிக்கிழமை ஜூலை 25 இன்று மாநிலங்களவை உறுப்பினராக நாடாளுமன்றத்தில் முதன்முறையாக பதவியேற்றார். கமலஹாசன் நாடாளுமன்ற வளாகத்திற்கு அதிகாலையில் வந்து தமிழுக்கு பெருமை சேர்த்து வெண்கல குரலில் தமிழில் உறுதிமொழி கூறி பதவியேற்றார். பதவியேற்புக்கு முன்னதாக பேசிய அவர், நான் பதவியேற்று என் பெயரை பதிவு செய்ய போகின்றேன். ஒரு இந்தியனாக நான் என் கடமையை செய்வேன் என்றார். மாநிலங்கள் அவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் கமல்ஹாசன் எனும் நான் சட்டத்தினால் நிறுவப்பெற்றதான இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் திமுக தலைமையிலான கூட்டணியின் ஆதரவுடன் ஜூன் மாதம் மாநிலங்களவைக்கு கமலஹாசன் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். பதவியேற்பதற்கு முன்னால் கமலஹாசன் மீனவர்கள், விவசாயிகள், நெசவாளர்கள் என்று பலதரப்பட்ட மக்களின் கோரிக்கைகளை அறிந்து கொண்டு டெல்லி பயணப்பட்டிருக்கிறார். பல தலைவர்களையும் சந்தித்து அவர்களுடன் உரையாடினார். தேர்தலுக்கு முன்னர் தான் தலைவர்கள் மக்களை சந்திப்பார்கள். ஆனால் கமலஹாசனோ மக்களவை உறுப்பினராக தேர்வாக ஆவதற்கு முன்பே மக்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டு அறிந்திருப்பது மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது.